கதவை சாத்திட்டு வா. சொல்லுங்கக்கா. பார்வதி, இந்த வீட்ல இருந்த அம்மனோட தங்க நகை எப்படி போலியா மாறுச்சுன்னு தெரியுமா? எனக்கு எப்படிக்கா தெரியும்? தெரியாதே. அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். எப்படிக்கா? எப்படி மாறுச்சு? நான் தான் மாத்தி வச்சேன். என்னக்கா சொல்றீங்க? நீங்க மாத்துறீங்களா? ஏன் பார்வதி இவ்ளோ ஆச்சரியமா கேக்குற? இல்லக்கா, இவ்ளோ நேரமா நீங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதான் கேட்டேன். எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிறதுக்கு தர்ம சங்கடமா இருந்துச்சு. நான் தான் மாயாவோட அப்பாவுக்காக அந்த நகைய எடுத்து கொடுத்தேன். என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்க? ஒருவேளை நம்ம நகையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எடுத்து மாத்திட்டாங்களா? என்ன பார்வதி யோசிக்கிற? இல்லக்கா, என்னால இத நம்பவே முடியல. அக்கா, நீங்களாக்கா இப்படி பண்ணீங்க? ஆமா பார்வதி, எனக்கு வர வழி தெரியல. பணம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நகைய மாத்தி வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என்னால அவரை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவரு வெளியே வரணும். நான் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போய்க்கிறேன். இந்த விஷயத்த சிவா கிட்ட சொல்லணும். நீ போய் அவனை மட்டும் கூட்டிட்டு வரியா? சரிக்கா. அண்ணி, பார்வதி வந்து விஷயத்த சொன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாரும் முன்னாடியும் நீங்க எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்களே. இப்பவும் அதேதான் சொல்றேன் சிவா. நான் அந்த நகையை எடுக்கவும் இல்ல, மாயாவோட அப்பாவுக்கு கொடுக்கவும் இல்ல. இல்லங்க அக்கா, அப்படி சொல்லிதான் கூட்டிட்டு வர சொன்னாங்க உங்களை. அக்கா, என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? நான் நகையை எடுக்கல சிவா. ஆனா யார் எடுத்து போலியா மாத்துனதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டான்னுதான் உங்க 2 பேரையும் இப்படி தனியா வர சொன்னேன். அண்ணி, அந்த நகையை அப்ப யார் எடுத்தா சொல்லுங்க அண்ணி. அண்ணி, என்ன நீ பண்றீங்க? உண்மை இப்ப வெளியே வரும். என்ன பாக்குற? உண்மை சொல்லு. நீதானே நகை எடுத்த? ஐயோ அக்கா, என்னக்கா நீங்க என் மேல பழி போடுறீங்க? என்னங்க பாருங்க இவங்கள. அண்ணி, நீங்க எடுத்ததா பார்வதி கிட்ட சொல்லி என்ன கூப்பிட சொன்னீங்க. இப்ப பார்வதி எடுத்ததா சொல்றீங்க. என்ன நீ சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. எல்லாம் தெரிஞ்சும் இன்னும் அமைதியா இருக்கேன் பாரு. அதுதான் ஏன் தப்பு. ஏய், ஏன் அமைதியா இருக்க? உண்மை சொல்லு. அண்ணி, நேத்து நடு ராத்திரியில பூஜை ரூமுக்கு முன்னாடி ஏன் நின்னுட்டு இருந்த? இப்பதாண்டி எனக்கு எல்லாமே புரியுது. ஒழுங்கா சொல்றீ. மொத்த குடும்பத்துக்கும் முன்னாடி உன்னை அசிங்கமாக்க கூடாதுன்னு தான் இப்படி தனியா கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கா சொல்றியா இல்லையா? இல்லனா அசிங்கம் ஆயிடும். என் புருஷன் மேல பழி விழுந்திருக்குடி. அத சரி செய்ய நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். உண்மை சொல்லுடி. சொல்லுங்கிறேன். இப்ப சொல்றியா இல்லையா? நான்
நான் சொல்லிடுறேன்க்கா. என்ன மிரட்டுறியா? தப்பு செஞ்சவன் தாயா பயப்படுவான். எனக்கு எந்த பயமும் கிடையாது. டேய் ரொம்ப உத்தம வேஷம் போடாதாடா. பார்வதி கிட்ட சொல்லி எல்லா நகையும் நீ தான் எடுத்து வச்சிருக்க. ஏய், உன் பொண்டாட்டி நகை எடுத்து வச்சிருந்தா நீ அவகிட்ட போய் கேட்கணும். என் மேல ஏயா பழிய போடுற? போய் பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடு, தூக்கி அவளை உள்ள வை. குடும்பமா சேர்ந்து கோயில் நகையை ஆட்டைய போடுவீங்க. அப்பாவி கிடைச்சதும் அள்ளிட்டு வந்து மொத்த கேசி எந்த தலையில கொட்டுவீங்களா? என்ன பார்த்தா கேனை மாதிரி தெரியுது அவனுக்கு. மரியாதையா போயிடு. சாகலான்னு பார்க்க மாட்டேன். சங்க கடிச்சு துப்பி போடும். படா. வேணாலிங்கம் வேணாம், என் பொறுமையை சோதிக்காத. வந்தவன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. நான் தான் உங்க அண்ணனுக்கு எதிராக செஞ்சேன் ஆதாரம் இருக்காடா? இருக்கடா உங்ககிட்ட? இல்ல அதுதான் உண்மை நீ நம்பினா உன் ஊர் ஆளுங்களை கூட்டு வந்து என் வீட்டுக்குள்ள ஜப்தி பண்ணு. அப்படி அந்த சாமி நகை என் வீட்டுல இருந்ததுன்னா போலீஸ கூட்டு வந்து என்ன கைது பண்ணு. அதை விட்டு இங்க வந்து லபோதிபன் குதிக்காத. நகலையாச்சேன்னு பாக்குற. இல்லனா வெட்டி போச்சு போடுவேன். உன்ன மாதிரி திருட்டு கொடுமாடா நானு. டேய் தப்ப செஞ்சுட்டு தப்பிக்க நினைக்காத. என்ன இங்க பாரு, என் அண்ணனை உள்ள இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒழுங்கா நகையை திருப்பி கொடுத்துரு, அதான் உனக்கு நல்லது.